அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வெளிநாடொன்றில் பேருந்து விபத்து, குழந்தைகள் உள்ளிட்ட 10 பேர் உயிரிழப்பு. இந்திய பெருங்கடல் சக்தியாக திட்டமிடும் சீனா, இலங்கை தொடர்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை. ஜம்மு காஷ்மீரின் தோடா பகுதியில் திடீர் நிலநடுக்கம். இஸ்ரேலுக்கு நெருக்கடியாக மாறும் ஐரோப்பிய நாடுகள். 3ஆம் உலகப் போர் பதட்டம், புடினுக்கு எதிராக ட்ரம்பை தூண்டும் பிரித்தானியா. ஈரானின் நீதிமன்ற கட்டிடத்தின் மீது மர்ம நபர்கள் துப்பாக்கிச்சூடு, 6 பேர் உயிரிழப்பு. AI தொழில்நுட்பத்தால் வங்கி பாதுகாப்புக்கு ஆபத்து. காசாவில் இஸ்ரேலிய குற்றங்களுக்கு ஈரான், எகிப்து தக்க பதிலடி. ஏமன் ஏவுகணை ட்ரோன்கள் மூலம் 4 முக்கிய இஸ்ரேலிய இலக்குகள் மீது கடும் தாக்குதல். தொடர்பான விரிவான செய்திகள். வியட்நாமில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் சிக்கி குழந்தைகள் உள்ளிட்ட 10 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வியட்நாமில் கனோயில் இருந்து டனாங்கிற்கு நேற்று பேருந்து சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த பேருந்து திடீரென வீதியை விட்டு விலகி போக்குவரத்து அடையாள பலகைகளில் மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் குழந்தைகள் உள்ளிட்ட 9 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 16 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்த பயணிகள் அனைவரும் சிகிச்சைக்காக அருகிலுள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை வியட்நாமில் வீதி விபத்துகள் அதிகமாக இடம்பெறும் நிலையில் அந்நாட்டு தேசிய புள்ளி விபர அலுவலகத்தின் அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் மாத்திரம் வீதி விபத்துகளால் 5024 பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் அதன் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நலன்களை பாதிக்கும் அனைத்து முன்னேற்றங்களையும் உன்னிப்பாக கண்காணித்து வருவதை இந்தியா மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்திய பெருங்கடலில் கடல்சார் சக்தியாக சீனா மாறுவதற்கான நோக்கத்தை இந்தியா அறிந்திருப்பதால் குறித்த திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. இந்திய நாடாளுமன்றில் நேற்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சகம் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளது. இதற்கு பதிலளித்த அந்நாட்டின் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்திவர்தன் சிங், இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் உள்ள நாடுகளுடனான எங்கள் உறவுகள் விரிவானவை மற்றும் நீண்ட காலமாக நிலைத்தவை. அவற்றின் சொந்த தகுதியின் அடிப்படையில் மற்றும் எந்த 3ஆம் நாடுகளுடனான அவர்களின் உறவுகளில் இருந்தும் எமது உறவு சுயாதீனமானவை. சீனாவின் கடல்சார் சக்தியாக மாறுவதற்கான குறிக்கோளை அரசாங்கம் அறிந்திருக்கிறது. இந்த உத்தியின் ஒரு பகுதியாக இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் உள்ள கடற்கரை நாடுகளில் துறைமுகங்கள் மற்றும் பிற உள்கட்டமைப்பு வசதிகளை சீனா உருவாக்கி வருகிறது. இலங்கை, மாலைதீவு மற்றும் மொரீசியஸ் போன்ற நாடுகள் இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை கொள்கை மற்றும் மகாசாகர் தொலைநோக்கு பார்வையில் ஒரு மைய இடத்தை பிடித்துள்ளன. இந்த பிராந்திய நாடுகளுடனான நமது அரசியல் உறவுகள் வலுவாக உள்ளன. வர்த்தகம் மற்றும் முதலீட்டு உறவுகள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. மேலும் மேம்பாட்டு திட்டங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு ஒத்துழைப்பு முன்னேறி வருகின்றன. இதில் கடற்கொள்ளியர் எதிர்ப்பு பணிகள், துறைமுக அழைப்புகள் மற்றும் ஆராய்ச்சி மற்றும் கடற்கடுப்பு கப்பல்களை அனுப்புதல் ஆகியவை அடங்கும் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள தோடா பகுதியில் இன்று திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டது. காலை 9:30 மணியளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.1 பதிவாகியுள்ளது. 5 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் 33 டிகிரி வடக்கு அட்ச ரேகையிலும் 76.14 டிகிரி கிழக்கு தீர்க்க ரேகையிலும் இருக்கும் என முதலில் தீர்மானிக்கப்பட்டது. இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்பு குறித்து எந்தவித தகவலும் வெளியாகவில்லை. காசாவிற்கு செல்லும் உதவிப் பொருட்கள் மீதான கட்டுப்பாடுகளை இஸ்ரேல் உடனடியாக நீக்க வேண்டும் என பிரித்தானியா, பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. உதவியை நிறுத்தி வைப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது எனவும் குறித்த நாடுகள் தெரிவித்துள்ளன. காசாவில் கடந்த 24 மணி நேரத்தில் மாத்திரம் 9 பேர் ஊட்டச்சத்து குறைபாட்டால் இறந்துள்ளதாக கமாஸ் நடத்தும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு உதவிகளை விமானம் மூலம் காசாவிற்குள் அனுப்ப அனுமதிக்கப்படும் என இஸ்ரேல் கூறி வருகின்றது. ஆனால் இது இஸ்ரேல் கூறும்படி நடக்கவில்லை என சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன.
ஹமாஸின் பிடியிலுள்ள படை கைதிகளை மீண்டும் தன் நாட்டிற்கு அழைத்து வர இஸ்ரேல் உதவிகளை தடுக்கும் தந்திரோபாயத்தை பயன்படுத்துவதாக சர்வதேச ஊடகங்கள் கூறுகின்றன. இந்நிலையிலே காசாவிற்குள் செல்லும் உதவிப் பொருட்கள் உடனடியாக அனுமதிக்கப்பட வேண்டும் என ஐரோப்பிய நாடுகள் வலியுறுத்துகின்றன. முன்னதாக பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் பாலஸ்தீன மாநிலத்தை அங்கீகரிப்பதாக உறுதியளித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவை தூண்டிவிட்டு மூன்றாம் உலகப் போருக்கான ஆபத்தை வரவழைப்பதுடன் விளாடிமிர் புடினுக்கு எதிராக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பையும் தூண்டிவிட பிரித்தானியா முயல்வதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை ரஷ்ய உளவுத்துறை தலைவரும் ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சிலின் முன்னாள் தலைவருமான நிக்கோலாய் பெட்ருஷேவ் தெரிவித்துள்ளார். பால்டிக் கடலில் உக்ரைனுடன் சேர்ந்து பிரித்தானியாவும் ரஷ்ய எதிர்ப்பு ஆத்திரமூட்டல்களை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க போர்க்கப்பல் மீது போலி ரஷ்ய டார்பீடோ தாக்குதல் சம்பவம் இதன் ஒரு பகுதி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சோவியத் காலத்தில் தயாரிக்கப்பட்ட பார்பிடோவை பிரித்தானியாவிற்கு உக்ரைன் அளித்துள்ள ஆதாரம் தங்களிடம் இருப்பதாகவும் ரஷ்யா அமெரிக்க உறவை சீர்குலைக்கும் நடவடிக்கைகளில் பிரித்தானியாவும் களமிறங்கியுள்ளதாக குற்றம் சாட்டும் அவர் உக்ரைனுக்கு முழு அளவிலான இராணுவ உதவியை தொடர அமெரிக்காவை சமாதானப்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நேட்டோவின் தற்போதைய நடவடிக்கைகள் அனைத்தும் ரஷ்யாவுக்கு எதிரான முழுவீச்சிலான போருக்கான ஒத்திகை என்றே அவர் தெரிவித்துள்ளார். ரஷ்யா ஒருபோதும் போரை நாடுவதில்லை என குறிப்பிட்டுள்ள நிக்கோலாய், ஆனால் அதன் தேசிய நலன்களையும் அதன் குடிமக்களின் பாதுகாப்பையும் கிடைக்கக்கூடிய எல்லா வழிகளிலும் பாதுகாக்கும் என நிக்கோலாய் பெட்ருஷேவ் தெரிவித்துள்ளார். ஈரானில் நீதிமன்ற கட்டிடத்தின் மீது மர்ம நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 6 பேர் பலியாகினர். தென்கிழக்கு ஈரானில் உள்ள நீதிமன்ற கட்டிடத்தின் மீது சனிக்கிழமை அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் துப்பாக்கி மற்றும் கையெறி குண்டு மூலமாக தாக்குதல் நடத்தினர். இதில் ஒரு குழந்தை உட்பட 6 பேர் பலியாகினர். மேலும் 20 பேர் காயமடைந்தனர் என்று அரசு தொலைக்காட்சி வெளியிட்டுள்ளது. தெற்கு மாகாணமான சிஸ்தான் மற்றும் பலுசிஸ்தானில் நடந்த இந்த மோதலில் பாதுகாப்பு படையினர் 3 பேரை கொன்றதாக அறிக்கை தெரிவித்துள்ளது. இருப்பினும் அதன் விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. ஜாகிவ்தானில் இந்த தாக்குதல் நடந்ததாகவும் அரசு தொலைக்காட்சி குறிப்பிட்டுள்ளது. தகவல் தொழில்நுட்பத்தில் புதிய புரட்சியை ஏஐ தொழில்நுட்பம் ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவம், கல்வி, மென்பொருள் என பலதரப்பட்ட துறைகளில் ஏஐ ஆதிக்கம் செலுத்தி வரும் நிலையில் ஏஐ தொழில்நுட்பத்தால் வங்கி பாதுகாப்புக்கு ஆபத்து என்ற தகவல் வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இனிவரும் காலங்களில் தொழில்நுட்பம் தவறான நோக்கத்துடன் பயன்படுத்தலாம் என சாட்ஜிபிடியின் தாய் நிறுவனமான ஓப்பன்ஏஐ நிறுவனத்தின் தலைமை செயற்பாட்டு அதிகாரி சாம் ஆல்ட்மேன் ஒரு முக்கிய எச்சரிக்கையை விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் தெரிவிக்கையில், வரும் காலங்களில் வங்கிகளின் பாதுகாப்பு அம்சங்களை ஏஐ முறியடிக்கலாம். அதன் மூலம் பணம் திருடப்படலாம். அத்துடன் அடையாள திருட்டு, இணைய மோசடி, போலி செய்திகள் போன்றனவும் அதிகரிக்கும் அபாயம் காணப்படுகின்றது. எனவே இத்தகைய தவறாக செயல்களை கட்டுப்படுத்த அரசு, தொழில்நுட்ப நிறுவனங்கள் மற்றும் மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என சாம் ஆல்ட்மேன் தெரிவித்துள்ளார். காசா நெருக்கடி குறித்து விவாதிக்க ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி எகிப்திய வெளியுறவு அமைச்சர் பத்ர் அப்தெலட்டியுடன் ஒரு தொலைபேசி உரையாடலை நடத்தினார். மேலும் பகுதியில் இஸ்ரேலிய குற்றங்களை தடுப்பதற்காக தீவிர முயற்சிகளை வலியுறுத்தினார். வெள்ளிக்கிழமை தொலைபேசி உரையாடலில் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் பாதுகாப்பற்ற பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக சியோனிச ஆட்சி செய்த குற்றங்களை, குறிப்பாக தண்ணீர், உணவு மற்றும் மருந்து கிடைப்பதை வேண்டுமென்றே தடுத்ததை கடுமையாக கண்டித்துள்ளார். இனப்படுகொலை செயல்முறையை நிறுத்தவும், ஆட்சியின் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பை எதிர்கொள்ளவும் இஸ்லாமிய நாடுகள் உடனடி மற்றும் ஒருங்கிணைந்த நடவடிக்கை எடுக்க வேண்டியதன் அவசியத்தையும், பிற சட்ட மற்றும் சர்வதேச திறன்களை பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். மேற்கு கரையை ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களுடன் இணைக்கும் திட்டத்தையும் அரக்ஷி குறிப்பிட்டுள்ளார். பாலஸ்தீன பிரச்சினையை முற்றிலுமாக அகற்றி ஆக்கிரமிப்பை தொடர்வதற்கான சியோனிச ஆட்சியின் திட்டமாக இது கருதப்பட்டது. மேலும் இப்பகுதியில் ஒரு பெரிய பேரழிவை தடுக்க இஸ்லாமிய நாடுகள் தீர்க்கமான மற்றும் ஒன்றுபட்ட பதிலை கோரியது. வெள்ளிக்கிழமை முன்னதாக இஸ்தான்புல்லில் நடைபெற்ற ஈரானுக்கும் 3 ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையிலான சமீபத்திய பேச்சுவார்த்தைகள் குறித்தும் அவர் தனது எகிப்திய சகாவிடம் விளக்கினார். எகிப்திய வெளியுறவு அமைச்சர் தனது பங்கிற்கு காசாவில் உள்ள மோசமான மனிதாபிமான நிலைமை குறித்து ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தினார் மற்றும் பொதுமக்கள் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களையும் கடுமையாக எகிப்திய அமைச்சர் கண்டித்துள்ளார்.
வன்முறையை நிறுத்தவும் ஒடுக்கப்பட்ட பாலஸ்தீன மக்களை திறம்பட ஆதரிக்கவும் சர்வதேச சமூகம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் பாத் அப்துல்லட்டி வலியுறுத்தினார். ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களில் உள்ள பல முக்கிய இஸ்ரேலிய இலக்குகள் ஏமன் ஏவுகணை மற்றும் ட்ரோன்களால் குறிவைக்கப்பட்டதாக ஏமன் படைகளின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். ஏமன் அல்மசீரா தொலைக்காட்சியின்படி பீர் சேவா பகுதியில் சியோனிச எதிரிக்கு சொந்தமான ஒரு முக்கியமான இலக்கிற்கு எதிராக பாலஸ்தீனம் 2 ஹைப்பர்சோனிக் ஏவுகணை மூலம் சிறப்பு ராணுவ நடவடிக்கை மேற்கொண்டதாக ஏமன் படைகள் அறிவித்துள்ளன. ஏமன் படைகளின் செய்தி தொடர்பாளர் யாக்யா சாரி அறிக்கையில் தெரிவிக்கையில், ஏமன் ட்ரோன் படை 3 ராணுவ நடவடிக்கைகளையும் மேற்கொண்டது. இதன்போது ஆக்கிரமிக்கப்பட்ட கைஃபாவின் தெற்கே உள்ள எய்லாட், அஸ்கேலோன் மற்றும் கடேரா பகுதிகளில் 3 முக்கிய இலக்குகள் குறிவைக்கப்பட்டன. இந்த தொடர் ராணுவ நடவடிக்கைகள் முன்னர் நியமிக்கப்பட்ட இலக்குகளை வெற்றிகரமாக தாக்கியதாக ஏமன் படைகள் தெரிவித்துள்ளன. எங்கள் நிலைப்பாடு உறுதியானது மற்றும் மாற்ற முடியாதது. மேலும் எந்த விளைவுகளையும் பொருட்படுத்தாமல் நீதி கிடைக்கும் வரை பாலஸ்தீன மக்களுக்கு நாங்கள் தொடர்ந்து ஆதரவளிப்போம் என்று ஏமன் மக்கள் தங்கள் அறிக்கையில் மேலும் வலியுறுத்துகின்றனர். இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.